பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. விண் ஒன்றை மகாவின் என்றும் மேகவின் என்றும் பாரில் மண் ஒன்றும் கடம் விண் என்று மருவிய சலமின் என்றும் என்னும் கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரம்மம் ஈசன் நன்னும் கூடஸ்தன் ஜீவன் நான்கு சைத்தன்யமாமே. விண்ணொன்றை மகாவின் என்றும் மேகவென் என்றும் பாரில் மண்ணொன்று கடம் விண் என்று மருவிய சலமின் என்றும் என்னும் கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரம்மம் ஈசன் நன் கூடஸ்தன் ஜீவன் நான்கு சைத்தன்யமாமே. அதாவது இது ஒரு அருமையான ஒரு பாடல். விண் என்றால் ஆகாசம், வெளி ஆகாசம் என்பதுதான் இது. அந்த விண்ணானது இங்கு 4 விதமாக நமக்கு லட்சணத்தின் மூலமாக இங்கு ஆச்சாரியர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. விண் ஒன்றை மகாவின் என்றும் மகாகாசம் ஆகாசம், விண் என்றால் ஆகாசம், மகாகாசம் என்றும் மேகாகாசம் என்றும், மேகவின் என்றால் மேகாகாசம், மகாவின் என்றால் மகாகாசம், கடம் விண் என்றால் கடாகாசம், ஜலம் விண் என்றால் கடத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தினுடைய ஆகாசம். இப்ப இங்க 4 டெர்ம் பயன்படுத்தப்படுகிறது. மகாகாசம் என்பது மேக ஆகாசம், கட ஆகாசம், கடத்தில் உள்ள ஜல ஆகாசம். இந்த 4 சப்தங்கள் 4 பதங்கள், இதற்கான அர்த்தங்கள் முதல் நம்ம தெளிவாய்க்கணும். கடம் என்றால் என்ன? ஒரு மண்ணினால் ஆன ஒரு பாத்திரம், ஒரு கடம். அது ஒரு கடம் என்றால் பானை போல் இருக்கக்கூடிய ஒன்று. இந்த கடத்தில் இருக்கக்கூடியது ஒரு ஆகாசம். ஒரு பானை எடுத்துட்டோம்னா பானைக்குள்ள ஆகாசம் இருக்குமா இருக்காதா? அதற்குள்ள எம்டி ஸ்பேஸ். அது காத்து இருந்தாலும் காத்து இல்லைனாலும் அந்த காத்து இருக்கிறதுக்கே எது இடம் கொடுக்குது? அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடியதுதான் ஆகாசம். அந்த ஆகாசம் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே நாம் நீரை ஊற்றும் பொழுது, அதுல ஜலத்தை ஊற்றும் போது அந்த ஜலத்திலே இந்த ஆகாசமானது பிரதிபலிக்குமா பிரதிபலிக்காதா? பிரதிபலிக்கும். அததான் இங்க கடவின் என்று மருவிய ஜலவின் அப்படின்னா என்னது? கடத்தில் இருந்த ஆகாசம், அதுல ஜலம் விட்ட பின்பு ஜலத்துல மூலியமா இந்த ஆகாசம் பிரதிபலிக்குது. அதே போல மகாகாசம் என்பது நம்மால் பார்க்கப்படுகின்ற இந்த பெரிய ஆகாசம். அந்த ஆகாசத்துல நிறைய மேக கூட்டங்கள் இருக்கின்றன. இந்த மேக கூட்டங்களுக்கும் நடுவிலே இருக்கக்கூடியதும் ஒரு ஆகாசம். அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரே ஆகாசம் தான். இப்ப நீங்க பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசமும் வெளியில இருக்க ஆகாசமும் வேறையா ஒண்ணா? இப்ப நம்ம பக்கத்திலே ஒரு டம்ளர் இருக்கு, டம்ளர் எடுத்து வச்சு அதுல இருக்கக்கூடிய ஸ்பேஸும் வெளியில இருக்க ஸ்பேஸும் ஒன்னா வேறையான்னு கேட்டா ஒண்ணுதானே. எல்லா பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸும் வெளியில இருக்க ஸ்பேஸும் வேற வேற ஆகுமா? ஆகவே ஆகாது இல்ல. அதே போல இந்த எல்லா ஸ்பேஸும் மேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸும், இங்க உதாரணமா அதை சொல்றாரு. மேகம் இருக்குன்னா மேகத்துக்குள்ளயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு.
வெளியில இருக்க ஸ்பேஸும் மேகத்துல இருக்க ஸ்பேஸும், கடம் இருக்குன்னா கடத்துல இருக்க ஸ்பேஸும், கடத்துல நீர் ஊற்றும் பொழுது அந்த நீரிலே நீரிலே பிரதிபலிக்கக்கூடிய ஆகாசம் எல்லாமே ஒரே ஆகாசம், தனித்தனி ஆகாசம் அல்ல. இன்னொரு ஆச்சாரியர் பஞ்சதசியில சொல்லும் போது இந்த உதாரணத்துக்கு, மேகத்துக்குள்ளேயும் ஜலம் இருக்கிறது அனுமானத்தின் அடிப்படையில். ஏன்னா மேகத்துல இருந்து தானே நம்ம மழை பெய்யுது. அப்ப மேகத்துக்குள்ள ஒரு ஜலம் இருக்குல்ல, அப்ப அந்த ஜலம் இருக்குதுன்னா அந்த ஜலத்துல ஒரு ஆகாசம் பிரதிபலிக்கணும் அல்லவா? அப்படிங்கிற ஒரு கூற்றும் என்ன பண்ணப்படுகிறது பஞ்சதசிங்கிறதுல வித்யாரண்யர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதேதான் பஞ்சதசியோட தமிழ் தான் இது. பட் இப்ப நம்ம அதை கொஞ்சம் அறிவுக்கு அதை எடுத்துக்கிறதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இங்க 4 பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. மகா ஆகாசம், மேக ஆகாசம், கட ஆகாசம், கடத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தில் பிரதிபிம்பிக்கக்கூடிய ஆகாசம். இதுல வெவ்வேறு விதத்துல வெவ்வேறு மாதிரி இதுல ஆகாசம் வெளிப்பட்டது போல தோன்றினாலும் இருப்பது ஒரு ஆகாசமா அல்லது வெவ்வேறு ஆகாசமா? இருப்பது ஒரே ஆகாசம் என்றால் அதுதான் என்ன சொல்றாருன்னா, ஜலவின் என்றும் கற்பனை போல் ஒன்றே எங்குமாம். நம்ம பாத்திரத்துல இருக்க ஆகாசம் தனியான அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருப்பது போல நமக்கு தோன்றினாலும், அதுல இருக்கக்கூடிய தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த நீர்ல இருக்கக்கூடிய ஆகாசம் பிரதிபலிப்பது அது ஒரு தனியாக இருப்பது போல் ஒரு தோற்றம் இருந்தாலும், இவை எல்லாம் ஒன்றின் வெளிப்பாடே, ஒன்றுதான் அனைத்தும், தனித்தனியான ஆகாசங்கள் அல்ல. மேகத்தில் இருக்கக்கூடிய ஆகாசம் ஒரு தனி, அந்த மேகத்துக்கு இடம் கொடுக்கிற அந்த ஆகாசம் தனி, நம்மால என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. மண் பாண்டமான இந்த கடத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் தனி, வெளியில இருக்கக்கூடிய ஆகாசம் தனி, நம்மளால பிரிக்க முடியாது. ஒரே ஆகாசம் தான் அனைத்திற்கும் ஊடுருவி எங்கும் வியாபித்து இருக்கின்றது. இது எதற்கு இங்க உவமையா சொல்கிறார் என்றால், கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரம்மம் ஈசன் நன்னும் கூடஸ்தன் ஜீவன் நான்கும் சைத்தன்யமாமே. அப்படின்னா இந்த கடமானது, இந்த பாத்திரம் மண் பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசமானது கூடஸ்தன் அப்படின்னு சொல்றாரு. கூடஸ்தன்னா என்னது? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். கூடஸ்தன்னா என்னது? பியூர் கான்சியஸ் தான் நம்ம கூடஸ்தன்னு சொல்றோம். சைத்தன்யத்தை தான், ஆத்மாவை தான், கான்சியஸை தான் நம்ம என்ன சொல்றோம், கூடஸ்தன்னு சொல்றோம். அனைத்திற்கும் இடம் கொடுப்பது. கூடத்திலே இந்த இரும்பு இருக்கும், அந்த இரும்பு மேல வச்சு எல்லா விஷயங்கள் அடித்தாலும் வளைத்தாலும் அதற்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த இரும்பானது மாறுவதில்லை. அதுபோல எல்லாத்திற்கும் ஆதாரமாக இருப்பது எது? அது கூடஸ்தன். அதன் மேலதான் இந்த ஜீவன் என்ற எல்லா விதமான விளையாட்டும் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்ப இந்த கடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம் கூடஸ்தனாக நாம் ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலே நீர் ஊற்றிய பின்பு நீரிலே பிரதிபலிக்கின்ற ஆகாசத்தை ஜீவனாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலே இருக்கக்கூடிய இந்த மொத்தத்திற்கும் இருக்கக்கூடிய ஆகாசமான மகா ஆகாசத்தை பிரம்மமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேகத்தில் இருக்கக்கூடிய ஆகாசத்தை ஈஸ்வரனாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இன்னும் ஆழமா போகணும்னா, மேகத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஜலம் இருக்கிறதுனால மேகம் மாயையாகவும் அதுல இருக்கக்கூடிய ஜலத்துல பிரதிபலிப்பது ஈஸ்வரனாகவும் அப்படி ஒரு டெக்னிக்கலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா அது ரெண்டையுமே சேர்த்தியே வச்சுக்கோங்க இப்போதைக்கு. மகாகாசம் என்பது பிரம்மம், மேகத்தில் இருக்கக்கூடிய ஆகாசம் என்பது ஈஸ்வரன், கடத்தில் இருக்கக்கூடிய ஆகாசன் கூடஸ்தன், கடத்திலே இருக்கக்கூடிய ஜலத்தில் பிரதிபலிக்கக்கூடிய ஆகாசனானவன் ஜீவன். இவ்வாறு வெவ்வேறு வார்த்தைகளிலே வெவ்வேறு மாதிரி நாம புரிதலிலே நமக்கு நாம ரூபங்களிலே வேறுபாட்டோடு தோன்றினாலும் இருப்பது ஒரே ஆகாசமா இல்லையா? அப்படிதான் இங்க கேட்கிறாரு ஆச்சாரியார். சோ நன்னும் கூடஸ்தன் நான்கும் சைத்தன்யமாமே. இவ்வாறாக 4 பிரிவாக நம்மால் புரிந்து கொள்ளப்பட்டு சொல்லப்பட்டு ஒரு தோற்றத்துக்கு இருந்தாலுமே அனைத்தும் ஒரே ஆகாசம்தான், ஒரே சைத்தன்யம் தான். சைத்தன்யம் என்றால் தூய உணர்வு, பியூர் கான்சியஸ்னஸ், உணர்வு, மெய் உணர்வு என்பதுதான் நம்ம என்ன சொல்றோம், சைத்தன்யம், கூடஸ்தன், ஆத்மா, இதெல்லாம் ஒரே சப்தத்துக்கான அர்த்தங்கள் தான். இப்ப நம்ம உடம்புலயும் நம்ம ஸ்டொமக் இருக்கு, ஸ்டொமக்லயும் ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? நம்ம ஹார்ட் இருக்கு, ஹார்ட்லயும் நிறைய ஸ்பேசஸ் இருக்கு. நம்ம உடம்புல பிரெயின் இருக்கு, பிரெயினுக்குள்ளேயும் நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இந்த உடம்புக்குள்ளேயே நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு, நிறைய ஆர்கனுக்குள்ளேயும் நிறைய ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸுக்கும் வெளியில இருக்க ஸ்பேஸுக்கும் வித்தியாசம் கிடையாது.
இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க, இந்த ரூம் இருக்கு, ரூமுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு, இந்த ரூமுக்கு வெளியவும் ஸ்பேஸ் இருக்கு, கரெக்டா இல்லையா? அப்ப அந்த ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் வேற வேறயா? தன்மையில் ஒன்றுதான். நம்ம பார்ப்பதற்கு இந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு கடத்துனா ஒரு பாத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆகாசம் அப்படின்னு நம்ம சொல்றோமே தவிர, ஆகாசம் என்பது எல்லாமே என்னது? ஒன்றுதான். நம் சரீரத்துக்குள்ள இருந்தாலும் அதுவும் என்னது? ஒன்றுதான். ஹிருதயத்துக்குள்ள இருந்தாலும் ஹிருதய ஆகாசம் என்று சொல்வதும் அதையத்தான். அப்ப ஆகாசம் என்பது ஒன்றே ஒன்று, அது எங்கும் வியாபித்திருக்கிறது. அதை பல பதங்களிலே நாம் சொல்லுகின்றோம். அததான் இங்க இவ்வாறாக கூடஸ்தனாகவும் ஜீவனாகவும் ஈஸ்வரனாகவும் பிரம்மமாகவும் சொல்லப்படுகின்ற அனைத்தும் ஒரே ஆகாசம், ஒரே சைத்தன்யம் என்று 4 சைத்தன்யமாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அனைத்தும் ஒன்றே அப்படிங்கிறார். இப்ப இந்த இடத்துல நாம புரிஞ்சு கொள்ளும் போது, இப்ப பகவான் எங்கும் எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு தத்துவத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளும் பொழுது, இப்ப இங்க ஜீவன் ஒரு வார்த்தையும் அவர் சொல்றாரு, அதுவும் சைத்தன்யம் சொல்லும் போது ஜீவனுக்கு என்னெல்லாம் இருக்குது? புத்தி, மனசு, இந்திரியங்கள், எல்லா விதமான இதுவும் இருக்குல்ல, உபாதிகளும் இருக்குதுல்ல. அதையும் சைத்தன்யமா, இந்த சர்வமும் இறைவனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுல நல்லது கெட்டது வந்தது வேகாதது எல்லாமே இருக்குதே, இது அனைத்தும் இறைவனோட அம்சமா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பார்வையிலிருந்து பார்க்கும்போது அனைத்தும் அடங்குவது எதற்குள்ள? இறைவனுக்குள்ளதான், ஈஸ்வரனுக்குள்ளதான். அதனால எல்லாமே அதுதான். அது எதுக்குள்ள அடங்குதுன்னு பார்த்தா, மேகத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் ஈஸ்வரன் பார்த்தா, அந்த ஆகாசமும் மகாகாசம் ஒன்னாதானே இருக்கு. அப்ப எல்லாமே ஒரே ஆகாசம் தான், இருப்பது ஒன்றுதான். இருப்பது அது இறைவன் ஒன்றுதான் எடுத்துக்கொண்டாலும் சரி, இருப்பது அந்த பிரம்மம் ஒன்றுதான் எடுத்துக்கொண்டாலும் சரி. என்ன இப்ப இறைவன் கடவுள்னு போகும்போது நம்ம இந்த உபாதிகளையும் சேர்த்து கொண்டு, அவர்களுடைய தன்மைகளும் சேர்த்து கொண்டு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடறோம். இங்க அதை சொல்லல. தூய உணர்வாக எங்கும் நிறைந்திருப்பதுதான் ஒன்று, அது ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, அதுதான் எல்லாவற்றிலும் எங்கும் எல்லாவற்றுக்குள்ளும் நிறைந்திருக்கின்றது. அது இல்லாத இடமே கிடையாது. அதனாலதான் நம்ம அவர் அந்தர்யாமியாக எங்கும் நிறைந்திருக்கிறார் என்றால் அந்த தூய உணர்வைத்தான் சொல்லுகின்றோம். நான் ரொம்ப பாவப்பட்டவங்க, என் வாழ்க்கையே வீணா போயிடுச்சுங்க, கடவுள் அவரும் நானும் எப்படிங்க ஒன்னாக முடியும்? அவரு இறைவன், நான் ஒரு சாதாரண ஜீவன், எப்படி ஒன்னாக முடியும்னா, அப்ப அவர் உன் கூட இல்லை, உனக்குள்ள இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா? அவர் எல்லாத்துக்குள்ளயும் எல்லா வஸ்துக்குள்ளயும் வஸ்துகளுக்கு அப்பாற்பட்டும் இருக்கிறாரா இல்லையா? அவர் இல்லாத இடம் இல்லையே. அப்ப இல்லாத இடம் இல்லையே அப்படின்னா அவ எதை மீன் பண்றோம்? அவர் என்ன எல்லா இடத்துலயும் குளோனிங் பண்ணி அப்படியே கோடிக்கணக்கில் எல்லா இடத்துலயும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறார்? அப்படி கிடையாது. உணர்வாக அவர் ஒன்றே ஒருவர் தான் இருக்கிறார். அவர் தான் நானாகவும் அனைத்துமாக நிறைந்திருக்கின்றது. உணர்வில் ஒன்று என்பதற்குத்தான் இதில் அர்த்தம். சோ இங்க மகாகாசமும் மேகாகாசமும் கடாகாசமும் மருவிய கடத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தில் பிரதிபலிக்கின்ற அந்த ஆகாசமும் அனைத்தும் ஒரே சைத்தன்யம் தான். 4 சைத்தன்யமாமே என்னன்னது? 4 சைத்தன்யத்து போல தெரிந்தாலும் இருப்பது அனைத்தும் சைத்தன்யமே அப்படிங்கறதுதான் இதோடைய இது. நம்ம தான் என்ன பண்ணிருக்கிறோம்னா 4ம் கற்பனை, 4ம் தனித்தனியா நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கறத இதுல சொல்ல வர்றாரு. அதற்கான அர்த்தத்தை படிச்சிடுறேன். ஒரே ஆகாயமானது மகா ஆகாசம் எனவும் மேக ஜல பிரதிபிம்ப ஆகாசம் எனவும் ஒரு குடத்தில் தோன்றும் ஆகாசமும் கடாகாசம் எனவும் அந்த குடத்து நீரில் தோன்றும் ஆகாசம் கடச்சல பிரதிபிம்ப ஆகாசம் எனவும் கற்பனையாய் 4ஆக எண்ணப்படுகிறது. நாம இந்த மாதிரி கற்பனையா 4ஆக நமக்கு புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறாரு. அதுபோல பரிபூர்ணமான பிரம்மமும் ஒன்றாயிருக்கும் பிரம்மமும் ஈஸ்வரன் கூடஸ்தன் ஜீவன் என்று கற்பிதமான 4 சைத்தன்யமாக தோன்றுகிறது. நாம இதெல்லாம் தனித்தனியா பார்ப்பது போல இவர்கள் எல்லாம் இந்த பிரம்மம், ஈஸ்வரன், ஜீவன், கூடஸ்தன்லாம் தனித்தனியா பார்க்கிறோம். அது நம் பார்வையில் இருக்கிறது, ஆனால் ஒன்றுதான் அப்படிங்கறது சொல்றார். நல்லது.